ஆட்டோ ரெக்கவரி அண்ட் பாஸ்போர்ட்டுக்கு என்னென்ன பாயிண்ட்லாம் பார்த்தோம்? வால்யூம் அப்பு, டவுனு, பட்டன் என்னாகும் ஸ்டக் ஆகுறதுனால கம்ப்ளைண்ட் வரும். அதை நம்ம மேனுவலாக செக் பண்ணிக்கலாம். சரியா? இன்னர் பட்டன் ஸ்டக்கா இல்லை அவுட்டர் பட்டன் ஸ்டக்காங்கிறத குவாலிட்டி பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே. ரெண்டாவது பாயிண்ட், இல்லை ரெடி ஆகலைன்னா ஃப்ளாஷ் ஏன் பண்ணி பார்க்கணும்? உள்ள ஃபார்மர் எதுவும் கரெக்டாக இருக்கும், இல்லை அவங்க அதாவது அப்டேட் பண்ணும்போது அரை அப்டேட் எதுவும் பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி ஆகும். சரியா? அப்போ இதில் ரெடி ஆகலைன்னா ஃப்ளாஷிங் பண்ணி பார்க்கணும். சரியா? ஆனால் ஃப்ளாஷிங் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக என்னது டேட்டா எரேசர், அது கஸ்டமர்கிட்ட சொல்லிட்டு போகணும். ஓகே, இது பண்ணியுமே ரெடி ஆகலை அப்படின்னா இஎம்எம்சியில் யூஎஃப்எஸோட ஹெல்த் செக் பண்ணும். இஎம்எம்சி யூஎஃப்எஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்கிறேன். இது டோட்டலாக இது வந்து என்னது மெமரி ஐசி. இஎம்எம்சிங்கிறது பழைய வெர்ஷன். இப்போ உள்ள ஃபோன்லாம் லேட்டஸ்ட் வர ஃபோனில் என்னது யூஎஃப்எஸ். இது வந்து யூனிவர்சல் ஃப்ளாஷ் ஸ்டோரேஜ். இது வந்து எம்பெடட் மல்டிமீடியா கார்டும்பாங்க. சரியா? அது உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வரும்போது அதெல்லாம் பார்ப்போம். இப்போதைக்கு என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னா இது வந்து மெமரி ஏசி. மெமரி ஏசியோட ஹெல்த் செக் பண்ணும். ஹெல்த்து கிளியராக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? ஹெல்த் நார்மல். ஹெல்த் வந்து செக் பண்ணும்போது எப்படி ரிப்போர்ட் வரும் அப்படின்னா இந்த மாதிரி நார்மல்னு வரணும். நார்மல்னு வராமல் அந்த இடத்துல அர்ஜென்ட்டுன்னு வரும், இல்லை ஒரு சில நாட் டிஃபைன்டுன்னு வரும். இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரெக்கவரி மோட்டுக்கு போகும். சரியா? ஸோ அதை வந்து ஹெல்த் செக் பண்ணுறது எம்டிகே சிப் செட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? கேபிள் மூலமாகவே என்ன பண்ணிக்கலாம்? பன்லாக் டூல்லையோ இல்லை யூஎம்டிலையோ கேபிள் மூலமாகவே செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ஐஎஸ்பி அடித்து இல்லை சிப்பை ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே ஓகே இதில் செக் பண்ணும்போது ஹெல்த்தில் நார்மலாக தான் இருக்குன்னா அடுத்த ஸ்டெப் எங்கே போகணும்? சிபிஎம்எம்சி ரீபாலிங் பண்ணும். ஏன் அப்படின்னா ட்ரை சால்ட்னால கூட இந்த இஷ்யூ வரலாம். ஓகே, ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகணும். எந்த வேலையுமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் பண்ணணும். டெட்டு வந்தாலும் சரி, டைரெக்டாக இப்போ ஒரு நீங்கள் டக்குன்னு இந்த ஒரு மாடல் அடித்து டெட்டுன்னு போட்டோன்னே எவனா ஒருத்தர் வந்து சிபி ரீபால் பண்ணியிருப்பான். நம்ம நேராக அங்கே போயிடக்கூடாது. நம்மளுக்கு பிரச்சனை என்னங்கிறத பார்க்கணும். நம்மளுக்கு பிரைமரி லைன் ஓகேயா இருக்கா, செகண்டரி ஓகேயா இருக்கா, வாட்டர் லாக் எதுவும் இருக்கா, புரியுதா உங்களுக்கு? செட் எது அப்நார்மலாக ஹீட் ஆகுதா, இதான் நம்ம அப்சர்வ் பண்ணி தான் எல்லாம் முடிஞ்சு செக் பண்ணிவிட்டு கடைசி உங்களுக்கு சிபி சைடு பிரச்சனை இருக்குமோன்னு தோணுச்சுன்னா தான் அங்கே போகணும். அது வரைக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமானும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் ஃபாலோ பண்ணி போகணும். ஓகே ஓகே இப்போ இதில் இடையில ஒரு பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வால்யூம் அப் டவுனு இது செக் பண்ணுறோம் இல்லையா, சுவிட்சிலேயே இப்போ வந்து இப்போ வால்யூம் அப் டவுன் வந்து அதாவது நான் சொல்கிறேன் போர்டில் உள்ள அந்த கான்டாக்ட் இருக்கு இல்லையா, அப் டவுன் பட்டன் இருக்கு இல்லையா, ஆண்டனா கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ட்ராக்கே வந்து ஷார்ட்டாக இருந்தாலும் இதுக்கு தான் போகும். இப்போ அதோட ஜிஆரும் நம்ம என்ன பண்ணிக்கணும்? இந்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்பிட்வீனில் வால்யூம் அப் டவுன் நீங்கள் வந்து மேனுவலாக செக் பண்ணுறீங்க இல்லை வேறு மாற்றி பார்க்குறீங்க, அப்படியே அதில் ரெடி ஆகலை அப்படின்னா இதுக்கு அடுத்த ஸ்டெப் எங்கே பண்ணும்? அப் டவுன் பட்டனில் ஜிஆர் செக் பண்ணிக்கணும். ஜிஆரில் ஷார்ட் காட்டுச்சுன்னா கண்டிப்பாக அதில் தான் போகும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த ஸ்டெப்புக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? செக் பண்ணிட்டு தான் நீங்கள் இதுக்கு வரணும். ஓகே, இந்த கம்ப்ளைண்ட் ஜென்ரலாக வராது. வால்யூம் அப்போ டவுனோ ஜென்ரலாக ஷார்ட் ஆகாது. இருந்தாலும் செக் பண்ணிவிட்டு இந்த ஃப்ளாஷிங் வரும். ஜிஆர் அதில் உங்களுக்கு ஒரு 500 to 1.2 வரைக்கும் வரும். புரியுதா உங்களுக்கு? வோல்டேஜ் வந்து ஒரு 1.8 வோல்ட் சம்திங் வரும்.